வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் போர் வெற்றி தினம். போர் வீரர்களின் நினைவிடத்தில் முதல்வர், அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி. புதுச்சேரியில் கடைகளை அடைத்து பத்திரிகை எழுத்தர்கள் திடீர் போராட்டம். பொதுமக்களை அலைக்கழித்து இழுத்தடிப்பதாக புகார். ஜனநாயக முறைப்படி அமைக்கப்பட்ட குழுவை சுதந்திரமாக செயல்பட விடாமல் சபாநாயகர் தடுத்து வருகிறார். அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானுடன் இந்தியா போர் புரிந்து வெற்றியடைந்த தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் புதுச்சேரி மாநில அரசு சார்பில் இன்று மரியாதை செலுத்தப்பட்டது. கடந்த 1971ஆம் ஆண்டு இந்தியா மீது பாகிஸ்தான் போர் தொடுத்தது. இதையடுத்து பாகிஸ்தான் ராணுவத்துடன் வீரத்துடன் போர் புரிந்து இந்திய ராணுவம் வெற்றி பெற்றது. பாகிஸ்தானை போரில் இந்தியா வெற்றி கொண்ட தினம் ஆண்டுதோறும் போர் வெற்றி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையடுத்து கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் புதுவை அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், காவல்துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. சார் பதிவாளர் அலுவலகத்தில் அனுபவம் குறைந்த புதிய பதிவாளர்களை நியமித்துள்ளதால் எளிதில் கையாள வேண்டிய பதிவுகளை சிக்கலாக்கி தாமதப்படுத்துவதாக குற்றம் சாட்டி புதுச்சேரியில் கடைகளை அடைத்து பத்திரிகை எழுத்தர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய புதுச்சேரி, உழவர்கரை, பாகூர், வில்லியனூர், திருக்கனூர் ஆகிய 5 இடங்களில் சார் பதிவாளர் அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. இங்கு காலதாமதம் செய்வதாக ஏற்கனவே புகார் எழுந்துள்ளது. இணையதள குளறுபடி என காரணம் கூறி பத்திரங்களை உடனடியாக பதிவு செய்யாமல் பொதுமக்களை அலைக்கழிப்பதாகவும் புதிய பதிவாளர்களை நியமித்துள்ளதால் அனுபவம் குறைவு என்பதால் எளிதில் கையாள வேண்டிய பதிவுகளை சிக்கலாக்கி தாமதப்படுத்துகின்றனர். திருமணத்தை பதிவு செய்ய வருபவர்களையும் பல நாட்கள் இழுத்தடிப்பதால் அவர்கள் பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என பத்திரப்பதிவு எழுத்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 5 பதிவாளர் அலுவலகத்திலும் 500க்கும் மேற்பட்ட பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் தற்போது ஒவ்வொரு அலுவலகத்திலும் 4-5 பத்திரங்களே பதிவு செய்யப்படுகிறது. இதனால் அரசுக்கு வருவாய் பாதிக்கப்படுவதோடு பத்திர எழுத்தர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. இதை கண்டித்து புதுவை சக்தி நகரில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்திற்கு பிற பகுதிகளில் உள்ள பத்திர எழுத்தர்கள் தங்கள் கடைகளை மூடிவிட்டு வந்தனர். அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏனாமில் சட்ட மரபுகளை மீறி சபாநாயகர் செல்வம் தனது தலைமையில் தணிக்கை குழு கூட்டம் நடத்துவது ஜனநாயகத்தை அவமதிப்பதாகும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், சட்டமன்ற மரபுகள் மற்றும் சட்டங்கள் என எதையும் மதிக்காமல் பாஜக சபாநாயகர் செல்வம் தொடர்ந்து செயல்பட்டு வருவது சபாநாயகர் பதவியை அவமதிப்பதாகும் என்றும், ஏனாமில் சட்ட மரபுகளை மீறி சபாநாயகர் செல்வம் தனது தலைமையில் தணிக்கை குழு கூட்டம் நடத்துவது பாராளுமன்ற ஜனநாயகத்தை அவமதிப்பதாகவும் கூறினார். ஜனநாயக முறைப்படி அமைக்கப்பட்ட குழுவை சுதந்திரமாக செயல்பட விடாமல் சபாநாயகர் தடுத்து வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், பொதுக்கணக்கு குழுவின் தலைவரும் திமுகவை சேர்ந்த மதிப்பீடு குழு தலைவருமான நாஜிம் பாஜகவை சேர்ந்த சபாநாயகரின் அத்துமீறிய செயலுக்கு துணை போவது என்பது திமுகவிற்கும் பாஜகவிற்கும் உள்ள கள்ள கூட்டணியை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது என கூறினார். சபாநாயகரின் அத்துமீறிய செயலை அரசு வேடிக்கை பார்ப்பது ஜனநாயகத்தை எதிர்காலத்தில் சீர்குலைக்க முன்னுதாரணமாக அமைகிறது என்ற அவர், அதிமுகவை பற்றி விமர்சிக்க காங்கிரசில் இருந்து ஒதுக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு தகுதி இல்லை என்றார். ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உரிமையாளர் ரவி யாதவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு முன்னாள் சபாநாயகர் வி. சிவக்கொழுந்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உரிமையாளர் ரவி யாதவின் 63வது பிறந்தநாள் விழா இன்று சாரம் பாலாஜி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் வி. சிவக்கொழுந்து, சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அவருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள், தொழில் அதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மார்கழி முதல் நாளையொட்டி புதுச்சேரி வரதராஜ பெருமாள் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பஜனை பாடி ஊர்வலமாக வந்தனர். மார்கழி மாதம் தேவர்களுக்கான மாதமாக உள்ள நிலையில் இன்று மார்கழி முதல் நாள் என்பதால் புதுச்சேரியில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற
வரதராஜ பெருமாள் கோவிலில் சிறப்புமிக்க திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, ஆழ்வார் பாசுரங்கள் போன்றவற்றை பக்தர்கள் பஜனை பாடி வழிபாடு செய்தனர். மேலும் அதிகாலையிலேயே ஏராளமான பக்தர்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகள் கோவிலில் இருந்து ஊர்வலமாக பக்தி பாடல்கள் பாடியபடியும் ஆடியபடியும் மிகவும் உற்சாகமாக வீதி உலா பஜனை மேற்கொண்டனர். இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து வீதி உலா பஜனைகள் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஆரியங்குப்பம் தொகுதியின் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. ஆரியங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மறைந்த ஜெயமூர்த்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள தங்கவேலு பாஞ்சாலி திருமண நிலையத்தில் பன்னாட்டு அரிமா சங்கம், லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஹோஸ்ட், ஜிப்மர் ரத்த வங்கி இணைந்து ஜெயமூர்த்தி அறக்கட்டளை சார்பாக மாபெரும் இரத்த தான முகாமை நடத்தியது. முன்னதாக இந்நிகழ்ச்சியில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் திருவுருவ படத்திற்கு மாநில செயற்குழு உறுப்பினரும் ஜெயமூர்த்தியின் துணைவியாருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சிறப்பு அழைப்பாளர் தனபால், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்ற இம்முகாமில் 50க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் அமைச்சர் கந்தசாமி முன்னிலையில் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி போட்டோ வீடியோகிராபர் நலசங்கம் அசோசியேஷன் சார்பாக 2024ஆம் ஆண்டிற்கான கிரிக்கெட் போட்டி தொடக்க விழா கோரிமேடு அருகில் உள்ள KFC பின்புறம் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி கோரிமேடு அருகே KFC பின்புற மைதானத்தில் என்சிஎன் புதுச்சேரி போட்டோகிராபர் நலச்சங்கம் அசோசியேஷன் சார்பாக நடைபெறுகின்ற கிரிக்கெட் போட்டியின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் தலைவர், செயலாளர், பொருளாளர், கௌரவ தலைவர், இணை செயலாளர், துணைத் தலைவர் ஆகியோர் முன்னிலையில் கிரிக்கெட் போட்டி துவக்கி வைக்கப்பட்டது. இன்று நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் பானாசோனிக் மற்றும் சோனி ஆகிய இரு அணிகளும் பங்கேற்றன. இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் கல்கி ஸ்டூடியோ ரவிச்சந்தர், கிராண்ட் மாஸ்டர் மிக்சிங் வீடியோ செந்தில்வேல், பயோனியர் ஸ்டூடியோ டேவிட் ராஜ், தலைவர் வைரம் டிஜிட்டல் ஸ்டூடியோ மாரிமுத்து, செயலாளர் விஸ்வா ஸ்டூடியோ ராஜகுமார், பொருளாளர் யூனிவர்சல் FB ஸ்டூடியோ ஜோசப் பிலிப் ஜார்ஜ், துணைத் தலைவர் AVM ஆனந்த் ஸ்டூடியோ ஆனந்த், நேவி போட்டோகிராபி அருள், இணை செயலாளர் ராணி, ஸ்டூடியோ பாலு மகேந்திரன் என்கின்ற பாலு, ஸ்ரீவேல் ஸ்டூடியோ சக்திவேல், PRO பொதுஜன தொடர்பாளர் தாமஸ், வீடியோ அல்போன்ஸ், ஆறு ஸ்டூடியோ ஆறுமுகம், ஒருங்கிணைப்பாளர் போட்டோ மேஜிக் சின்னபாபு, இசை ஸ்டூடியோ மணி மற்றும் கிரிக்கெட் நிர்வாக குழு பல்லவன், மோகன், பாபு, ஜான் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவையில் வார விடுமுறையான நேற்று சண்டே மார்க்கெட்டில் பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. புதுச்சேரிக்கு வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் புதுச்சேரி கடற்கரை, அரவிந்தர் ஆசிரமம், ஆரோவில், நோடாங்குப்பம், படகு குழாம் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகின்றனர். காந்தி வீதியில் உள்ள சண்டே மார்க்கெட்டில் பல்வேறு பொருட்கள் குறைந்த விலையில் விற்கப்படுவதால் வெளியூர்களில் இருந்து பொருட்களை வாங்க பொதுமக்கள் வார விடுமுறையான நேற்று சண்டே மார்க்கெட்டில் குவிந்ததால் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கோடை காலம் தொடங்குவதால் குறைந்த விலையில் ரெயின்கோட், ஜர்கின், காட்டன் துணிகள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்காக பொதுமக்கள் குவிந்தனர். JCI பாண்டிச்சேரியின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா செண்பகா ஹோட்டலில் நடைபெற்றது. JCI பாண்டிச்சேரி 2025ஆம் ஆண்டின் தலைவர்கள் மற்றும் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா புதுச்சேரி ஹோட்டல் செண்பகாவில் நடைபெற்றது. கிளை இயக்கத்தின் 2025ஆம் ஆண்டின் தலைவராக JC அருண்குமார் அப்பாதுரையும், செயலாளராக JC சந்தோஷும், பொருளாளராக ஆனந்தும் மற்றும் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் JCக்கள் பிரசாந்த், மனோகர் மணி, வெங்கடகிருஷ்ணன், கார்த்திகேயன், விவேகானந்தன், கீதநாதன், வெங்கடேஷ், உதயன், பாலமணிகண்டன், டைரக்டர் ட்ரைனிங் JC சுரேஷ், JC கந்தன், டைரக்டர் பிசினஸ் JC பாவேந்தன், JC ஸ்ருதி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மண்டலம் 16இன் மண்டல தலைவர் JFM விக்னேஷ், ஹேமலதா, ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ் மேனேஜிங் டைரக்டர் செந்தில் பாரதி ஆகியோர் கௌரவித்தனர். தொடர்ந்து JCI சென் பாபு, நிசாம் ஆகியோரும் கலந்து கொண்ட இந்த விழாவில் முன்னாள் மண்டல தலைவர்கள், மண்டல அலுவலர்கள், முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், நண்பர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் ஆரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த முடி திருத்தும் தொழிலாளிக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலமாக சுயதொழில் செய்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகிறது. இதன் அடிப்படையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட RK நகரைச் சேர்ந்த முடி திருத்தும் தொழிலாளியான கருணாநிதிக்கு சிகை அலங்காரம் செய்திட ரோலிங் சேர், கண்ணாடி, ஹேர் ட்ரையர், கத்திரிக்கோள் உள்ளிட்ட
சுமார் ரூபாய் 35,000 மதிப்பிலான பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளியிடம் வழங்கினார். நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு சொத்து ஒன்றை விலைக்கு கேட்ட சர்ச்சை தொடர்பாக இயக்குநரும் நடிகை நயன்தாராவின் கணவருமான விக்னேஷ் சிவன் விளக்கம் அளித்துள்ளார். சமீபத்தில் புதுச்சேரி அரசின் கீழ் இயங்கி வரும் ஹோட்டலை விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்டார் என்று தகவல் பரவியது. அரசு ஹோட்டலை விலைக்கு கேட்டாரா என்று இணையத்தில் பலரும் அவரை கிண்டல் செய்ய தொடங்கினர். ஒரு கட்டத்தில் அதை வைத்து பலரும் மீம்ஸ்களை பகிர தொடங்கினர். தற்போது இந்த சர்ச்சை தொடர்பாக விக்னேஷ் சிவன் விளக்கம் அளித்துள்ளார். அதில் புதுச்சேரியில் அரசு சொத்தை வாங்க முயன்றதாக பரவி வரும் செய்தி குறித்து தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நான் புதுச்சேரி விமான நிலையத்தில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தின் படப்பிடிப்பிற்கு அனுமதி பெற சென்றிருந்தேன். அப்போது மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி முதல்வர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சரை சந்தித்தேன். அப்போது என்னுடன் வந்த உள்ளூர் மேலாளர் அவருக்கு தேவையான ஏதோ ஒன்றை விசாரித்துள்ளார். அதை காரணமே இல்லாமல் என்னுடன் இணைத்து பரப்பிவிட்டனர். மீம்ஸ்கள், வீடியோக்கள் என காமெடியாக உருவாக்கப்பட்ட அனைத்துமே நன்றாக இருந்தது. ஆனால் அவை தேவையற்றவை. எனவே இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார். ஏனாமில் நடைபெறவுள்ள கணக்காய்வு கூட்டத்தில் பங்கேற்க சபாநாயகர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏனாம் பயணம் மேற்கொண்டனர். அவர்களுக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் சிறப்பான வரவேற்பு அளித்தார். புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் நடக்கவுள்ள கணக்காய்வு குறித்த கூட்டத்தில் பங்கேற்க சபாநாயகர் செல்வம் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் ஏனாம் சென்றனர். புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் இன்று கணக்காய்வு குறித்த கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சென்னை முதன்மை கணக்காய்வு தலைவர் ஜெனரல் KP ஆனந்த் குழுவினர் கலந்து கொள்கின்றனர். இதில் பங்கேற்பதற்காக புதுவை சபாநாயகர் செல்வம் தலைமையில் பொதுக்கணக்கு குழு மற்றும் மதிப்பீட்டு குழுவைச் சேர்ந்த துணை சபாநாயகர் ராஜவேலு, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, நாஜிம், நாக தியாகராஜன், சம்பத், செந்தில்குமார், பிரகாஷ்குமார், நேரு, வைத்தியநாதன், ராமலிங்கம், அசோக் பாபு, வெங்கடேசன் உள்ளிட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் நேற்று மாலை ஏனாம் சென்றனர். அவர்களுக்கு விமான நிலையத்தில் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் சிறப்பு வரவேற்பு அளித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று நடக்கும் கணக்காய்வு குறித்த கூட்டத்தில் அனைவரும் பங்கேற்றனர். ஏனாமில் சட்ட மரபுகளை மீறி சபாநாயகர் செல்வம் தனது தலைமையில் தணிக்கைக்குழு கூட்டம் நடத்துவது ஜனநாயகத்தை அவமதிப்பதாகும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். பெங்கல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு ரூபாய் 5 கோடி மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் வழங்க மார்டின் குழுமம் முடிவு செய்தது. இதில் 70,000 குடும்பத்திற்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை மற்றும் அத்தியாவசிய மளிகை பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொருட்கள் தொகுப்பு விநியோகிக்கும் பணி துவங்கியது. நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. மார்டின் குழுமத்தின் இயக்குநர் லீமாரோஸ் மார்டின் மற்றும் நிர்வாக இயக்குநர் ஜோ சார்லஸ் மார்டின் ஆகியோர் நிவாரணப் பொருட்கள் ஏற்றி சென்ற லாரிகளை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ரிச்சர்ட், பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், அங்காளன் மற்றும் ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டே கலந்து கொண்டனர். ஜோ சார்லஸ் மார்டின் கூறுகையில், பெங்கல் புயலால் புதுச்சேரி மற்றும் தமிழகம் பகுதியில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பும் பணி துவங்கியுள்ளது. தற்போது 20 லாரிகளில் நிவாரணப் பொருட்கள் வந்துள்ளது. இன்னும் 60 லாரிகள் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளோம். புதுச்சேரியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி முழுவதும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என கூறினார். புதுச்சேரியில் பிரெஞ்சு இந்திய முதலமைச்சராக பதவி வகித்த செல்வராஜ் செட்டியாரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பிரெஞ்சு இந்திய முதலமைச்சராக பதவி வகித்த செல்வராஜ் செட்டியாரின் 86வது நினைவு தினம் கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அனுசரிக்கப்பட்டது. செல்வராஜ் செட்டியாரின் வாரிசுகள் வம்பாக்கீரபாளையத்தைச் சேர்ந்த சந்திரன் மகன் சுகுமார் என்கின்ற செல்வராஜ், செல்வம் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நினைவு தினத்தில் 18 மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரி அரசு செல்வராஜ் செட்டியாருக்கு அரசு விழா நடத்த வேண்டும் என்று முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி அரசு செல்வராஜ் செட்டியாருக்கு சொந்தமான சுமார் 5000 கோடி சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டு அவருக்கு அரசு விழா நடத்தாமல் காலம் தாழ்த்தி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் சார்பில் இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றியின் விழா கொண்டாடப்பட்டது. முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் சார்பில் 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றியின் 53வது ஆண்டு விழா தலைவர் மோகன் தலைமையில் போர் வீரர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்பு சங்கம் சார்பில் போரில் வீரமரணம் அடைந்த மாவீரர்களுக்கு வீரமுழக்கமிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றி விழா கொண்டாடப்பட்டது.
இவ்விழாவில் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, பொதுச் செயலாளர் செல்வமணி, ஜீவானந்தம், டோமினிக் சுரேஷ்குமார், குமரகுரு, ராமமூர்த்தி, குமரவேல் மற்றும் 100க்கும் மேற்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டு வெற்றி விழாவை சிறப்பித்தனர். ஆரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த குடும்ப தலைவர்களை இழந்த மீனவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மீன்வளத்துறை சார்பில் நிதியுதவி வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு மீன்வள மற்றும் மீனவ நலத்துறை மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மீனவ குடும்பங்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை புதுச்சேரி அரசு செயல்படுத்தி வருகிறது. இதில் ஒரு பகுதியாக குடும்ப தலைவர்களை இழந்த மீனவ குடும்ப உறுப்பினர்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம், ஆர்கே நகர், அரியாங்குப்பம், முருங்கம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் மீனவ மக்களுக்கு குடும்ப தலைவரை இழந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஈமச்சடங்கு நிதி உதவியான ரூபாய் 15,000 வீதம் 18 நபர்களுக்கும் ரூபாய் 2,70,000 அவரவர் வங்கிக் கணக்கில் பெறுவதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில திமுக பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு உறுப்பினரும் தொழிலதிபருமான சன் சண்முகம் பிறந்தநாள் விழா நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து அவர்கள் முன்னிலையில் பிரம்மாண்ட கேக் வெட்டி இனிப்புகளை வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் கோபாலகிருஷ்ணன், கோவிந்தன், லியாகத் அலி, ரமேஷ், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் குருமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, சாமிநாதன், கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி கீதநாதன் மற்றும் அசோக்ராஜ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இவ்விழாவில் ஏழை எளியவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அட்சயம் ஜோதிட பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் இந்த மாத பௌர்ணமியையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் ஐயனார் கோவில் தெருவில் அமைந்துள்ள அட்சயம் ஜோதிட பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை அன்று உழவர் சந்தை அருகில் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று பௌர்ணமியை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள உழவர் சந்தையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அதிமுக பிரமுகர் லயன் சுரேஷ் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். உப்பளம் உடையார் தோட்டத்தில் சீரும் சகதியுமாய் கிடந்த சாலையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சீர் செய்து மக்களின் நன்மதிப்பை பெற்றார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட உடையார் தோட்டத்தில் இறக்க பகுதியில் 15க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. லேசாக மழை தூறினாலே நடக்கக்கூட முடியாத அளவிற்கு சாலையில் ஒரு பக்கம் சேராகவும் மறுபக்கம் சகதியாகவும் பல ஆண்டு காலமாக யாரும் கண்டு கொள்ளாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இதனை ஆய்வு செய்து அதிகாரிகளை அழைத்துச் சென்று அப்பகுதிகளை சரி செய்து கொடுக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் தொடர் முயற்சி செய்து வந்தார். மக்களுக்கு மண் கொட்டி சாலை அமைத்து கொடுப்பேன் என்று உறுதியும் அளித்தார். இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் பேசி சேரும் சகதியுமாய் இருந்த சாலையை ஜல்லி மற்றும் மண் கொட்டி சாலையை சீர் செய்து கொடுத்தார். இதனால் அந்த மக்கள் அவருக்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி லட்சுமி நகரில் உள்ள வலம்புரி ஆசை விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி புதுசாரம் லட்சுமி நகர் தெற்கு 3வது பிரிவின் மெயின் ரோட்டில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வலம்புரி ஆசை விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 4 கால யாகசாலை பூஜை, கடம் புறப்பாடு செய்து சுவாமிக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகளுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். நிகழ்ச்சியில் விழா குழுவினர் சம்பத், சசி, செல்வம், கோவிந்தன், ஜெய், தட்சிணாமூர்த்தி மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு தேங்காய் திட்டு பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் பொருளாளருமான மறைந்த ஜெயமூர்த்தி அவர்களின் பிறந்தநாள் விழா தேங்காய்த்திட்டு கிராம காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாநில விளையாட்டு பிரிவு சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் இனிப்புகள் வழங்கியும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயற்குழு உறுப்பினரான விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி ஆகியோர் தலைமையேற்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் கோபால்சாமி, காங்கேயன், சூசை மற்றும் தேங்காய்த்திட்டு, முருங்கப்பாக்கம், அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம்
7140 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 97 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் போர் வெற்றி தினம். போர் வீரர்களின் நினைவிடத்தில் முதல்வர், அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி. புதுச்சேரியில் கடைகளை அடைத்து பத்திரிகை எழுத்தர்கள் திடீர் போராட்டம். பொதுமக்களை அலைக்கழித்து இழுத்தடிப்பதாக புகார். ஜனநாயக முறைப்படி அமைக்கப்பட்ட குழுவை சுதந்திரமாக செயல்பட விடாமல் சபாநாயகர் தடுத்து வருகிறார். அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. புதுச்சேரி அரசு சொத்தை விலைக்கு கேட்பது குறித்த சர்ச்சைக்கு இயக்குநர் விக்னேஷ் சிவன் விளக்கம். கணக்காய்வு கூட்டத்தில் பங்கேற்க சபாநாயகர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏனாம் பயணம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றது. வணக்கம்.